ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுட்பால் பிளேயர் பிரியா அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். வியாசார்பாடியை சேர்ந்த 17 வயசான பிரியா குயின் மேரிஸ் காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு வராங்க. மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த இவங்க ஸ்கூல் டேஸில் இருந்தே ஃபுட்பால் கேமில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. காலேஜில் ஸ்டேட் லெவல் கேம் வரைக்கும் ஆடிருக்காங்க. ஃபுட்பால் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது காலில் ஏதோ தெரியாமல் அடிபட்டுருதுங்க. ஸோ வலி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெரியார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. 7ஆம் தேதி ஹாஸ்பிட்டல் போகிற அவங்க கால் மூட்டில் ஜவ்வு கிழிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மைனர் சர்ஜரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆப்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு கால் ஸ்வெல்லிங் ஆகிட்டே வந்துட்டுருக்கு, அதாவது வீங்கிட்டே வந்துட்டுருக்கு, பெருசாக வீங்கிட்டே வந்துட்டுருக்கு. இதனால் பெரம்பூர் பெரியார் ஹாஸ்பிட்டலில் இருந்து சென்ட்ரலில் இருக்கிற ராஜீவ்காந்தி பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றிடுறாங்க. ஸோ ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் கண்டினியூவாக ட்ரீட்மெண்ட்டில் இருந்த அவங்களுக்கு காலில் இருக்கிற நரம்புலாம் அழுகி போனதாகவும் காலில் பிளட் சர்க்குலேஷன் இல்லை அப்படின்ட்டு டாக்டர் சொல்கிறாங்க. ஏன் திடீர்னு காலில் பிளட் சர்க்குலேஷன் இல்லை, நரம்புலாம் அழுகி போச்சு அப்படின்னு பார்த்தா இங்கே பெரம்பூர் பெரியார் ஹாஸ்பிட்டலில் பண்ண ட்ரீட்மெண்ட்டில் பண்ண விளைவு தான் இது. அதாவது சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கட்டு போடும்போது கட்டை ரொம்ப பிளட் சர்க்குலேஷன் இல்லாத அளவுக்கு ரொம்பவே இறுக்கமாக போட்டிருக்காங்க. இதனால் காலில் பிளட் சர்க்குலேஷன் ஆகாமல் காலில் நரம்பு மண்டலம் கண்டினியூவாக பாதித்து எல்லா நரம்பு மண்டலமும் செயலிழந்து போயிடுச்சு. ஸோ இதனால் உடனடியாக காலை ரிமூவ் அகற்றணும் அப்படின்னு சொல்கிறதுனால அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட அப்ரூவல் கேட்குறாங்க. அதுக்கு அவங்க பேரண்ட்ஸும் ஓகேன்னு சம்மதம் தெரிவித்ததுனால காலை உடனடியாக உடம்புலேருந்து காலை எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க நல்லா இருந்ததாகவும் வாட்ஸ்அப்பில் திரும்ப ரிக்கவர் ஆகி வந்துடுவேன், திரும்பியும் கேம் ஆடணும் அப்படின்னு நல்லா இருந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக ரிக்கவர் ஆகிட்டு வந்த பொண்ணு கடந்த 2 நாளாக திரும்பியும் உடம்பு சரியில்லை, உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இன்றைக்கி காலையில் டாக்டர்ஸ் அந்த பொண்ணு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டாங்க. இதனால் அந்த பெரியார் ஹாஸ்பிட்டலில் இருந்த 2 டாக்டரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டோம், இடம் மாற்றம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டோம். அந்த செத்த பொண்ணுக்கு 25,000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க, வீட்டில் ஒருத்தருக்கு கவர்மெண்ட்டில் வேலை கொடுக்குறாங்கன்ட்டு கவர்மெண்ட் சொல்லிகிட்டு இருக்கு. நேஷனல் பிளேயராகவோ இன்டர்நேஷ்னல் பிளேயராகவோ வர வேண்டிய ஒரு பொண்ணோட மதிப்பு கடைசியில் வெறும் 25 லட்ச ரூபாவும் ஒரு கவர்மெண்ட் வேலை தானா? ஒரு ஏழையோட உயிருக்கு மட்டும் இந்த கவர்மெண்ட்டால் விலையை நிர்ணயிக்க முடியுதா? தப்பான ஆப்ரேஷன் பண்ண டாக்டரை சஸ்பெண்ட் பண்ணுறதும் டிஸ்மிஸ் பண்ணுறதும் போதுமா? ஒரு கத்தியால் ஒருத்தவங்களை குத்தி கொலை பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்போ ஒரு சர்ஜரி பிளேடால் பண்ணுறதும் அதுவும் ஒரு கொலைக்கு சமமான ஒன்று தான். ஒரு நேஷ்னல் பிளேயரோ இல்லை இன்டர்நேஷ்னல் பிளேயரோ ஆக வேண்டிய பிரியா இப்போ மண்ணுக்குள்ளே பொதிஞ்சு போன மாதிரி இனிமேல் எந்த ஒரு ஏழைக்கும் எந்த ஒரு பொண்ணுக்கும் எந்த ஒரு பையனுக்கும் நடக்கக்கூடாது. இதுக்கு நம்ம மத்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ சேர்ந்து மருத்துவத்துறையிலையும் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வரணுன்றது இங்கே அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்குது. நேஷனல் பிளேயர் அவ தெரியுமா? இன்னொரு லாண்டுனா எங்கேயும் இம்ப்ரூவ் பண்ணி அவ கவர்மெண்ட் லெவல்ல எங்கேயோ போயிருப்பா. அவ்வளவு கஷ்டம். ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் தெரியும் நல்லாவே. ஃபுட்பால்னா நேஷனல் லெவல் விளையாண்டுருக்காங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் எல்லாம் வேணும்னா நாங்க எல்லாமே காட்டுறோம். எங்க கிட்ட எல்லாமே இருக்கு, நாங்க எல்லாமே காட்டுறோம். அதே மாதிரி நீங்க எங்களுக்கு அந்த இது காட்டணும், கேஸ் சர்டிஃபிகேட் நீங்க எங்களுக்கு காட்டணும். அவ்வளவுதான். நாங்க உங்களுக்கு எல்லாமே காட்டணும். நாங்க உங்களுக்கு நீங்க காட்டுங்க, நாங்க உங்களுக்கு காட்டுறோம். அதை நாங்க போய் சொல்லி நாங்க உண்மையா இருக்கோம், நாங்க காட்டுறோம். நீங்க உண்மையா இருக்கீங்கன்னா எங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுங்க. நீங்க காட்டி அந்த டாக்டர் மேல நடவடிக்கை எடுத்தாதான் நாங்க பாடி வாங்குவோம், நாங்க வாங்க மாட்டோம். அவ்வளவுதான் எங்களோட முடிவு. அது எத்தனை நாள் இருந்தாலும் நாங்க இங்கே வெயிட் பண்றோம். நீங்க எப்ப இது பண்ணீங்க அப்பதான் நாங்களே இங்க போவோமே. நாங்க எங்களுக்கு அந்த கேஸ் எதுக்காக ஆபரேஷன் பண்ணிங்க? சின்ன கால்ல யாரோ முட்டில சரி ஜவ்வைக்கு எழுதிங்க. ஜவ்வைக்கு இருந்தா எப்படி ஒரு குழந்தை நடக்கும்? கிழிஞ்சு ஒரு வாரம் ஆகுது. அந்த டாக்டர் அவ டான்ஸ் காலேஜ்ல அவ டான்ஸ் ஆடுறா, அவ்வளவு சூப்பரா டான்ஸ் ஆடுறா. நான் இப்ப கூட காட்றோம், ஆன டேட் முத கொண்டு ஆடுறா. வீடியோ எல்லாமே காட்றா. அவ ஆடுறா, எப்படி ஆடுவா? ஜவ்வைக்கு இருந்தா ஒரு மனுஷனா நிக்கவே முடியாது. குழந்தை எப்படி ஆடுவா? நடப்பா. அடுத்த நாளே எங்க காலேஜ்ல ஃப்ரெஷர்ஸ் டான்ஸ் ஆடி பண்ணி போறாங்க.